ஹல்லேலூயா. இங்கே வந்ததே கர்த்தருடைய பிரசன்னம் தான். நீங்கள் அங்கே வந்து நின்றதே உங்களையும் கூட ஏசப்பா தான் அழைத்து வந்து நிற்க வச்சார். அதுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். எல்லோரும் இருந்தவனமாக தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளிலும் கூட என்னை நிற்க வைத்த உங்கள் பெரிதான கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த வாய்ப்பு தகப்பனே எனக்கும் கொடுத்தீர். அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தின தகப்பனே. ஏசப்பா, எந்த நோக்கத்துக்கு கோர்ஸும் என்னை இங்கே எத்தனை நிற்க வச்சிங்க எனக்கு தெரியாத தகப்பனே. அந்த நோக்கத்தையும் அந்த திட்டத்தையும் நீங்கள் நிறைவேற்றுபடியாக இப்போ ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஏசப்பா, என்னை மறித்து நீங்கள் வெளிப்படுங்க தகப்பனே. இந்த வார்த்தை அநேக பேருக்கு பிரயோஜனமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட பேசும்படியாக அழைத்த கர்த்தருக்கு நான் நன்றியும் ஸ்தோத்திரங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக கூட என்னை பேசும்படி ஊக்குவித்த அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் என்னுடைய நன்றியும் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், ஆமென். இந்த நாளில் கூட எனக்கு பேசும்படியாக கொடுத்த தலைப்பு வந்து தேவ பிரசன்னம். சரி, தேவ பிரசன்னத்தை பற்றி மெசேஜ் எடுக்கும்போது எனக்கு என்னன்னா, ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு மாதங்க இது பார்த்துக்கலாம், ஒரு வாரம் 2 வாரங்க இது பார்த்துக்கலாம், 3 வாரங்க இது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறதுனே தெரியல. திடீர்னு வந்து பார்த்தா 3 நாள் 1 வாரம் இன்றைக்கி இங்கே வந்து நின்றுட்டேன். என்ன ஆச்சுன்னா, போன வாரம் இல்லாமல் அதுக்கு முந்தின வாரம் என்ன ஆச்சுன்னா, சர்ச்சுக்கு வந்து நான் ப்ரேயர் பண்ணும்போது, ஏசப்பா எனக்கு என்ன மெசேஜ் எடுக்குதுன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் வெளிப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணும்போது அன்றைக்கி ஸ்டார்டிங் ப்ரேயரில் என்ன பண்ணுறாரு ஐயானா, பிரசனம் பிரசனம் தேவ பிரசனம் சொல்லிட்டு பாடுறாரு. அதுக்குள்ளே எனக்கு ஒரு சந்தோஷம். என்ன ஆச்சுன்னா, இன்னும் ஸ்டார்டிங்கில் ஐயா பிரசனம் பிரசனம் தேவ பிரசனம் சொல்லிட்டு பாடுறாருன்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வர்ஷிப் டைமில் என்ன பண்ணாங்கன்னா, வெளியேந்து பாஸ்டமாக வந்திருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதே போல் அந்த பிரசனத்தை பற்றியே மெசேஜ் எடுத்தாங்க. எனக்கு கொடுத்த அதிகாரத்துலேருந்து வசனத்தை எடுத்து அவங்க வந்து ஆராதிச்சாங்க. அப்பயும் எனக்குள்ள சந்தோஷம், ஏசப்பா நம்ம கூட பேசுகிறது போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, முக்கியமாக மெசேஜ் டைமில் வந்து என்ன நடந்துச்சுன்னா, எனக்கே வந்துச்சு எல்லா மெசேஜும். என்ன மெசேஜ்னா, நிலைக்கும் பிரசனம், நீங்காத பிரசனம், நிரந்தர பிரசனம் சொல்லிட்டு பேசிட்டார். ஆஹா, நம்மளுக்கு கெச்சிச்சிரா பாயிண்ட்டு நினச்சிக்கின்னு நம்ம அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சிருந்தேன். இங்கே இருக்கும்போது கூட எனக்கு என்ன வேலைன்னா, எனக்கு எதனா இது கொடுத்தாங்கன்னா அதை காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணி பிபிடியில் காமிச்சிடணும். சரி, நம்மளுக்கு தான் கெச்சிச்சு, நம்மளுக்கு தான் இதெல்லாம் சர்வ சாதனமாச்சு, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கும் போது தான், வானா கர்த்தர் இதுவரையும் பேசினார், இதுக்கு மேலே நம்ம கூட பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசத்தில் நான் அதை வேணான்னு சொல்லி விட்டேன். சரி, நீங்கள் தேவ பிரசனம் தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தேவ பிரசனம்னா என்ன? யாராவது சொல்ல முடியுமா? என்ன எல்லாம் சைலண்ட்டாக இருக்கீங்க? நீங்கள் கூட பேசினா தானே நான் பேச முடியும். சரி, நானே சொல்லிடுறேன். தேவ பிரசனம்னா கர்த்தர் கூட இருக்கிறதுக்கான அடையாளம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுக்கான அடையாளம் தான் தேவ பிரசனம். சரி, தேவ பிரசனத்தை எப்படி நம்ம உணர முடியும்? தேவ பிரசனத்தை நம்ம எப்படி உணர முடியும்னா, நம்ம கர்த்தருக்குள்ளே சார்ந்து இருக்கும்போது, கர்த்தரை நம்ம நம்பி இருக்கும்போது, கர்த்தருக்குள் விசுவாசிக்கும் போது தான் நம்ம தேவ பிரசனத்தை உணர முடியும். அதே போல் நம்ம கர்த்தருக்குள் சார்ந்திருக்கும்போது, கர்த்தரை நம்ம விசுவாசிக்கும் போது நம்மளுக்கு என்ன வரும்னா, அநேக பாடுகள், அநேக உபத்திரங்கள், அநேக கஷ்டங்கள், நெருக்கங்கள்னு சொல்லிட்டு இதுமாரி அநேகமாக வரும். அந்த நெருக்கத்தில் கூட, அந்த நேரத்தில் கூட நம்ம ஏசப்பா மட்டும் சார்ந்திருந்தோன்னா, அந்த நெருக்கத்தில் கூட ஏசப்பா மட்டும் சார்ந்துனா, அவரோட பிரசனம் வந்து எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை காக்கும். ஆமென். அவரோட பிரசனம் எல்லா சூழ்நிலையும் நம்மளை காக்கும். இது மாதிரி தான் நான் வேதத்தில் கூட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது யார் பற்றினா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவங்க 3 பேரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தேவ பிரசனம் என்ன சொன்ன? கேட்கலையே. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுக்கான அடையாளம். கர்த்தர் நம்ம கூட இருந்தார்னா, நம்ம அவர் கர்த்தர் கூட சார்ந்திருக்கும் போது கர்த்தர் நம்மளை எல்லா வெற்றிலும் நம்மளை பாதுகாப்பார். ஆமென். இப்போ ஃபஸ்ட் நான் 3 பாயிண்ட் எடுத்து வந்திருக்கேன். எப்படியும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அம்மா பேசிப்பாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பாதுகாப்பு. என்னன்னா, கர்த்தர் கூட நம்ம சார்ந்திருக்கும்போது கர்த்தர் நம்மளை எல்லா சூழ்நிலையிலும் எல்லா வேலையிலும் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். தானியேல் 22 25 வரையும் வாசிங்க. சூளை மிகவும் சூடாக
தீவிரமாக எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றார். ஆமென். கர்த்தர் அந்த இடத்துல கூட அக்னியில் இங்கே 3 பேரையும் போடும்போது கூட கர்த்தர் அவங்கள பாதுகாத்தார். எப்படின்னா, நம்ம எப்போ கர்த்தரை நம்ம சார்ந்திருக்கும்போது, கர்த்தரை நம்ம எப்போ நம்பியிருக்கும்போது நம்ம எல்லா வேலையிலும் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கார். எப்படின்னா, இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த அக்னி வந்து 19வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்கக்கா. எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட வேண்டும் என்று ராஜாவாகிய நீர் கட்டளையிட்டீரே. 19க்கா. போதும் 7 மடங்கு சுடர். நம்ம இப்போ இந்த வெயிலில் வந்து வெறும் காலோட நடந்து போக முடியும்னா நடந்து போக முடியாது. ஏன்னா காலெல்லாம் கொப்பளம் வந்துடும். கொப்பளம் வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 2 days லீவ் சொல்லிட்டு ஜாலியாக வீட்டில் இருந்துருவீங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 7 மடங்கு அக்னியில் கூட தூக்கி போடும்போது கூட இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த தெய்வத்தை வணங்காமல், இவங்க செஞ்சு வச்ச சிலையை வணங்காமல் கர்த்தரை மட்டும் நம்பியிருந்தாங்க. அந்த கர்த்தரை மட்டும் நம்பி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, 25வது வசனத்துக்கு வாசிங்கக்கா. ஆமென். போதும். இதே 4 பேர் அக்னியில் விடுதலையாய் நடக்கதை நான் காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்கிறார். எப்படின்னா, இந்த அக்னியில் தூக்கி போட்டால் கூட எத்தனை மடங்கு நெருப்பு? 7 மடங்கு. நம்மளால் சாதாரண சூடு கூட நம்மளால் தாங்க முடியாது. ஆனால் அவங்க 7 மடங்கு அக்னி சுழியில் உள்ளே போட்ட உடனே என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை. இவங்க தூக்கின்னு போனாங்க பார்த்தியா, அவனுங்க செத்துட்டானுங்க. பாவம் அவனுங்கன்னா பாவம் பண்ணானுங்க தெரில, அவனுங்க செத்துட்டானுங்க. இந்த 4 பேர், அவங்கள தூக்கின்னு போனவங்கள செத்துட்டாங்க. ஆனால் அந்த 3 பேர் கர்த்தருக்குள் இருந்ததுனால அவங்கள என்ன பண்ணாங்கன்னா, அந்த இடத்துல கூட ஆவியானவர் வந்து அதான் 25வது வசனம் வாசிங்க. அவங்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4வது சாயல் யாரோட இதுவாக இருக்கான்? தேவனுக்கு சமமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். 27வது வசனத்தை வாசிங்கக்கா. ஹல்லேலூயா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த அக்னியில் 7 மடங்கு அதிகமாக எரியிற அக்னியில் தூக்கி போட்டால் கூட அவங்க என்ன பண்ணலையா, அவங்களோட உடம்புல சின்ன காயம் கூட இல்லையா. அது இல்லாமல் அவங்க துணி எரிஞ்சு கூட போகலையா, அவங்க துணியும் ஒன்றும் ஆகலையா, அவங்க தலைமுடி வந்து கருங்கவே இல்லையா. அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே அக்னி வாசனை கூட வரல. அந்த அளவுக்கு ஏசப்பா அவங்கள பாதுகாத்தார். எதுக்கு அவர் பாதுகாத்தார்னா, இவங்க 3 பேரும் கர்த்தரை மட்டும் நம்பி கர்த்தரை மட்டும் சார்ந்திருந்ததுனால தான் ஏசப்பா அவங்கள பாதுகாத்தார். அநேக நேரத்தில் கூட நம்ம கூட என்ன பண்ணணும்னா, கர்த்தரை மட்டும் சார்ந்திருக்கணும். கர்த்தரை மட்டும் சார்ந்திருக்கும்போது தான் நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதபடி நம்ம போகும்போதும் வரும்போதும் ஏசப்பா நம்மளை பாதுகாப்பார். 2வது கூட, உனக்கு விரோதமாய் வருவர்கள் உன் பக்கமாய் வந்துடுவார்கள். ஆமென். உனக்கு விரோதமாக எழும்புறவங்க கூட உன் பக்கமாக வந்துடுவாங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. ஆமென். போதும். என்னன்னா இங்கே என்ன பார்க்குறோன்னா, நேபுகாத் நேச்சர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, அவர் தான் வந்து இவங்கள
அக்னியில் போடணும்னு சொல்லிட்டு கட்டளையிட்டார். ஆனால் அவர் தான் இங்கே என்ன பண்ணுறாருனா உங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதே போல் தான் நம்ம வாழ்க்கையிலும் சரி, நம்ம எதிராக நம்மளுக்கு எதிராக எத்தனையோ பேர் வந்து எழும்பி வருவாருங்க. ஆனால் அவங்கள நம்ம என்ன பண்ணுவார்னா ஏசப்பா நம்ம பக்கமாக சாய்ச்சிடுவார். அதே போல் தான் இவங்க வாழ்வியில் கூட இவங்க இதில் கூட என்ன பண்ணுறாருன்னா வேறு ஒரு தேவனை சாராமல் கர்த்தரை மட்டுமே நம்பியிருந்தாங்க. வேறு ஏதோ தெய்வத்தை கூட இது பண்ணாமல் கர்த்தரை மட்டும் நம்பியிருந்தாங்க. நம்ம மட்டும் எப்போவுமே கர்த்தரைவா சார்ந்திருக்கிறோம்னு கேட்டால் இல்லை. ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அநேக நேரத்தில் நம்ம கர்த்தரை விட்டு பிரிஞ்சு போயிடும், அநேக இடத்துல கர்த்தரை நம்ம விட்டு விலகி போயிடும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சாவு போகிறோன்னு கூட அந்த அக்னியில் போட போகிறாங்க கூட தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கர்த்தரை விட்டு பிரியாமல் கர்த்தருக்குள்ளே மட்டுமே இருந்தாங்க. 14-15 கொஞ்சம் வாசிங்க. தானியேல் 3:14-15. ஹல்லேலூயா. இங்கே என்ன பண்ணுறாருனா நேபுகாத்நேச்சர் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருனா நீங்கள் அந்த சிலையை நான் செஞ்சு வச்ச சிலையை நீங்கள் வணங்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிலையை வணங்கலை. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு வாட்டி வந்து ராஜா வந்து சொல்கிறாரு, இந்தமாரி நான் இப்போ நாகஸ்வரம் எல்லாமே சகல வித கீதங்களை நான் வாசிக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அந்த சிலையை நீங்கள் பணிந்து கொட்டால் உங்களுக்கு நல்லது, அப்படி இல்லை நான் எரிகிற அக்னியில் போட்டுருன்னு சொல்லி கூட என்ன பண்ணலாம் அவங்க சிலையை வணங்கலை. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எந்த தேவனை நீங்கள் வணங்குறீங்க நான் பார்க்குறேன், என் கையிலேருந்து உங்களை தப்பி வைக்கிறவர் யாருன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொன்னார். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாருன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா அவருடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாரு. அங்கே ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆச்சுன்னா நம்மளை எதிர்த்தார், நம்மளுக்கு எதிராக எழுமுனார். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாருன்னா கர்த்தர் அவரே மாற்றி நம்ம ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அவருடைய தூதனை அனுப்பி உன்னை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. 29வது வசனத்தை வாசிங்க. ஆமென். போதும். இந்த இடத்துல கூட என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம இப்போ அவர் தான் என்ன பண்ணார்னா அந்த சிலையை வணங்க சொன்னார், இது பண்ண சொன்னார். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா அந்த சிலையை இப்போது தேவனை வந்து யாராச்சும் இதுவாக பேசிட்டாங்கன்னா அவங்கள என்ன பண்ண சொன்னார், துண்டித்து போட சொல்லிட்டாரு. நம்ம ஈசாக்கின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனாகிய அவங்கள பற்றி நம்ம தப்பாக பேசுகிறோன்னா அவர் என்ன பண்ண சொல்லிட்டாருன்னா அவங்கள துண்டித்து போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு அவர் எப்படி இருந்தார்னா அவங்க சிலையை அவர் செஞ்சு வச்ச சிலையை வணங்காமல் இருந்தீங்கன்னா உங்களை அக்னியில் போட்டுருன்னு சொன்னவர் தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் கர்த்தரை தூசணமாக எதனாச்சும் பேசுனீங்கன்னா உங்களை துண்டிட்டு போட்டுருவேன்னு சொல்லிட்டு சொன்னார். இதில் என்ன பார்க்குறோன்னா நம்ம வாழ்க்கையில் சொல்லி அநேக பேர் வந்து நம்மளுக்கு விரோதமாக எழும்பும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து நம்ம வந்து விட்டுருவோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் என்ன பண்ணுவார்னா கர்த்தரை நம்ம சார்ந்திருக்கும்போது அவங்கள வந்து நம் பக்கமாக பேசும்படியாக அவர் நம் பக்கமாக இது பண்ண முடியாது ஏசப்பா செஞ்சிருவார். இதுக்கு தான் உனக்கு விரோதமாய் வருகிறவர்கள் உனக்கு பக்கமாய் வந்துடுவார்கள்னு சொல்லிட்டு ரெண்டாவது தலைப்பில் இதுவார். 3வது வந்து என்னென்னா உன்னை உயர்த்திடுவார். ஆமென். கர்த்தர் எல்லாரையும் உயர்த்த இப்போ வல்லவராக இருக்கிறார். 30வது வசனத்தை வாசிங்களா. ஆமென். அல்லேலூயா. அந்த ராஜாவே என்ன பண்ணுறாரு, இவங்க 3 பேரையும் அந்த தேசத்துலேயே உயர்த்துறார். அதே போல் தான் நம்ம வாழ்க்கையிலும் நம்மளால் நம்மளுக்கு எதிராக எந்த ஒரு காரியங்கள் எழும்பினாலும் அந்த காரியத்தை வச்சு ஏசப்பா நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஃபஸ்ட்டு என்னென்னா நம்மளை எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலையும் நம்மளை பாதுகாத்தார். 2வது என்னென்னா உனக்கு எதிராக வந்தவங்க எல்லாரும் நம் பக்கமே கர்த்தர் வர செஞ்சார்.
மூணாவது என்னன்னா கத்தர் உன்னை உயர்த்தினார். இந்த வார்த்தையை கத்தர் தம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.